அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். இவர் சங்ககால புலவர்களில் ஒருவர். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான சிறுபானாற்றுப் படையை இவர் பாடியுள்ளார். இவருக்கான நினைவு சின்னம் இவர் பிறந்த ஊரான நல்லூரில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த சிலையை மக்கள் தெய்வமாகவே வணங்கி வருகிறார்கள். இதை அறிந்த பக்தவச்சலம் அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தார். அவர் இந்த ஊரில் இவருக்காக ஒரு சிறு சன்னதியை கட்டி தந்திருக்கிறார். பிறகு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை செயலாளராக இருந்த தமிழறிஞர் டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள் இந்த சங்ககால புலவருக்கு 1992ஆம் ஆண்டு சேர சோழ பாண்டியர்களுடைய சின்னங்களை பொறித்த நினைவு சின்னத்தை இதே இடத்தில் அமைத்து தந்திருக்கிறார். புதுவையிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில்தான் இந்த நினைவு சின்னம் அமைந்துள்ளது. இந்த சங்ககால புலவரான நல்லூர் நத்தத்தனார் இசை நூல்கள் பல கற்றவர். யாழ் போன்ற இசைக்கருவிகளை நன்றாக வாசிக்க தெரிந்தவர். இவர் குறுநில மன்னனான நல்லியக்கோடனை புகழ்ந்து பாடி பரிசுகள் பெற்று வந்தார். வரும் வழியில் எதிர்ப்பட்ட ஒரு பாணனுக்கு ஆற்றுப்படுத்தும் வகையில் இவர் பாடிய பாடல்களே சிறுபானாற்றுப்படை என்று அழைக்கப்பட்டது. தமிழர்கள் அறிவியலில் தலைசிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு இவர் சிறுபானாற்றுப்படையில் பாடிய ஒரு பாடலே சான்று. அந்த பாடல் இதோ. வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு எல்லும் தோற்றத்து விலங்கு பொற்களத்தில் விரும்புவன பேணி ஆனா விருப்பின் தான் நின்று ஊட்டி. இந்த பாடலின் பொருளை நீங்கள் தெரிந்து கொண்டால் மிகவும் வியந்து போவீர்கள். அதாவது இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுகின்ற பாணர்கள் ஒன்றாக கூடி அமர்ந்து உணவு உண்கின்ற காட்சியை இங்கே குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் எப்படி உண்டார்களாம்? பெரிய தங்கத்தட்டில் உணவு இருக்கிறது. அந்த பொன் தட்டை சுற்றி காய்கறி, கூட்டு, அவியல், ஊறுகாய், துவையல் என்று பல உணவுப் பொருட்கள் கிண்ணங்களில் நிரம்பி வைத்திருக்கிறார்களாம். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? அங்கேதான் வெளிப்படுகிறது புலவரினுடைய அறிவியல் அறிவு. அதாவது விண்ணில் இருக்கின்ற சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கிறது அல்லவா? அதுபோல உணவு இருக்கின்ற தட்டை சுற்றி கிண்ணங்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பாடலில் இருந்து சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றுகின்றன என்பதனை 2000 வருடத்திற்கு முன்னேயே அவர் பாடியிருக்கிறார். திருவள்ளுவரையும் திருக்குறளின் பெருமையையும் கூறுவது திருவள்ளுவ மாலை எனும் நூல். இது 53 தமிழ் புலவர்களால் பாடப்பட்டது. அவரில் ஒருவர் நல்லூர் நத்தத்தனார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சங்க புலவரான நல்லூர் நத்தத்தனாரை இந்த ஊர் மக்கள் தெய்வமாகவே வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இதை அறிந்த நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் அவர்களும் சிறு சன்னதியை இவருக்காக கட்டி கொடுத்திருக்கிறார். பிறகு இவரின் பெருமையை உணர்ந்த தமிழ் அறிஞரான ஔவை நடராஜனும் இங்கு ஒரு நினைவு சின்னத்தை நிறுவியிருக்கிறார். இப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையினுடைய விரிவாக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நினைவு சின்னத்திற்கு சிறிதளவும் சேதாரம் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் ஆர்வலர்களுடைய விருப்பமாகும். நிச்சயமாக நம்முடைய தமிழக அரசு இந்த நினைவு சின்னத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் என்று அனைவரும் இங்கே நம்புகிறார்கள். இது போன்ற பல அரிய காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து காண பன்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.